இந்த வாரமும் தமிழ் சினிமாவையும் தியேட்டர்களையும் கருடன் தான் காப்பாற்றும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த வாரமும் வழக்கம் போல் ஒரு 4-5 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்ட படங்கள் வந்து அஞ்சாமை, அப்புறம் அரா, இன்னொரு படம் வெப்பன். சரி, ஓகே, இது ஒரு 2 படத்தை பார்த்தாச்சு, இன்னொரு படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வடபழனியை கிராஸ் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது வடபழனி கமலா தேட்டர் முன்னாடி நேற்றுலாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கொட்டு சத்தம், வெடி மேளம், வரவேற்பு, இந்த செண்டை மேலே சத்தம், இப்படி ஒரு இது எந்த படத்துக்கு அப்படியாப்பட்ட வரவேற்பு இருக்குன்ட்டு வண்டி அப்படி திருப்பி உள்ளே போனால் பெரிய ஆச்சரியம். இந்தியன் படத்தோட ரீரிலீஸுங்க. அப்படி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கே பக்குன்னு ஆகிப்போச்சு. என்னையா வந்து கடந்த ஜனவரி மாதத்துலேருந்து இப்போது ஜூன் மாதம் வரைக்கும் தமிழ் சினிமாவே ரீரிலீஸ் படங்களும் மலையாள படங்கள் தான் ஆண்டுக்கிட்டு இருக்குது. அந்த படங்களுடைய வெற்றி தான் இங்கே வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவை. அப்படின்பொழுது இந்தியன் படத்துக்கு தான் இந்த கொட்டு மேளம், வெடி சத்தம் எல்லாமே அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் ரோபோ சங்கருடைய மகளும் பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு பயங்கர ஆட்டம் பாட்டம் வெடி, அப்புறம் தியேட்டருக்குள்ளேயே புஷ்வானெலாம் கொளுத்தி விட்டாங்க. ஓகே, என்ன தான் ஆகுது இந்த நிலைமை வேணால். ஏன்னா கில்லி வந்து ஒரு வரலாறு காணாத ரீரிலீஸ் வெற்றியை கொடுத்துருச்சு. ஜூன் 22 விஜயோட பிறந்தநாள். துப்பாக்கியும் போக்கிரியும் ரிலீஸ் ஆகும்போது அப்படியே அப்ராடில் மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து இந்த ரீரிலீஸ் செய்வது சரியா தவறா, அல்லது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமானு அது ஒரு தனி விவாதமே போயிட்டுருக்கும். ஒரு பக்கம் நல்லதுனாலும் இன்னொரு பக்கம் வந்து அது சரியானது கிடையாது. நல்லது எப்படின்னா தியேட்டருக்காரர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் அது நல்லது. ஓகே, தியேட்டர் சும்மாவே பூட்டி வைக்க முடியாது, கரண்ட் பில்லாவது கவர் ஆகுமான்னு ஒரு 15 பேராவது வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்க நிலைமையில் தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு படங்கள் தான் தியேட்டரை காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ ரீரிலீஸ்ன்ற ஒரு விஷயம் வந்தாச்சு. இந்தியன் படத்துக்குள்ளே வருவோம் நம்ம. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அரா, வெப்பன், அப்புறம் அஞ்சாமை ஏற்கனவே நான் வந்து ரிவ்யூ சொல்லியாச்சு, கொடுத்தாச்சு, விமர்சனம் பண்ணியாச்சு. இந்த அரா படத்தை ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்ததுக்கான காரணம் என்னென்னா, மைக் மோகன் ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் அவர் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. 16 வருஷத்துக்கு அப்புறம் படங்களே நடிக்காமல் இருந்த அவர் வந்து இந்த அரா படத்தை கேட்டு, அந்த கதையை கேட்டு, அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டெல்லாம் படித்து அந்த கேரக்டராகவே மாறி அது இதுன்னு ஏகப்பட்ட பில்டப்புகள் இருந்தது. சரி, ஒருவேளை மைக் மோகன் ரியலாகவே வந்து ஒரு ரீஎன்ட்ரி தான் இந்த படத்தின் மூலிமா கொடுக்குறாரா, அப்படி இந்த அரா படம் மோகனை வைத்து என்ன சொல்ல வருகிறது, என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரு ஆவலோடு போய் பார்த்தப்போ தான் உள்ள உட்காந்த ஒரு 15 பேரில் ஒரு 7-8 பேர் இன்டர்வெல்லே அப்பீட் ஆகிட்டாங்க. மீதி இருந்தவங்க வந்து கொஞ்சம் பேர் தூங்கிட்டாங்க. சரி, நாம் படத்தை பார்த்தாகணுமன்றதுக்காக பார்த்தது. அது ஒரு சிம்பிள் வரைக்கும் அந்த கதையை வந்து இந்த கதையோடைய அதை சொல்ல வந்த கதையை இப்படியே சொல்லியிருந்தா அந்த படம் ஒரு ஆவரேஜ் படமாக மாறி இருக்கும். ஒன்றும் இல்லை, மோகன், அனுமோல் 2 பேரும் தம்பதிகள். அவங்களுக்கு ஒரு மகள் இருப்பா. மகள் போய் கோயம்புத்தூரில் படிக்கிற இடத்துல தற்கொலை பண்ணிப்பா. அந்த தற்கொலைக்கு காரணமானவங்க யார் அப்படின்ட்டு மோகன் போய் கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதோடு முடிச்சிருக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு, மதக்கலவரம், அப்புறமா வந்து இவர் வந்து ஒரிஜினல் பேர் ராமு, அப்புறம் ரஹீம்ன்ற பேரில் வாழ்ந்துட்டு இருப்பார். இவர் இறந்துட்டாருன்னு ஊர் முழுக்க தெரியும், ஆனால் சர்வசாதாரணமாக போயிட்டுருப்பார். இதுக்கிடையில் வந்து போலி மாத்திரை கடத்தல், அப்புறம் பழக்கரப்பையா வந்து முதல்வர், வனிதா விஜயகுமார் பார்த்திங்கன்னா ஒரு டெரர் அரசியல்வாதி. இப்படியா படம் பார்க்குறவனை பிரட்டி போட்டு அடித்து துவச்சி ஒரு வழி பண்ணி என்ன தான் இந்த டைரக்டர் சொல்ல வராரு. ஒரே படத்துக்குள்ளே 10 கதை சொல்கிறாரா, ஒரே படத்துக்குள்ளே இத்தனை விஷயங்களை எப்படி திணிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியல. திரும்ப என்னென்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ராமராஜனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் மைக் மோகனுக்கும் அந்த பரிதாபம் தான். திரும்ப வந்து பருத்தி முட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு கவலை தான் உண்டாச்சு. சரி, இதை அப்படியே ஏற கட்டி இதை வச்சுட்டு பிறகு இந்த வெப்பன்னு ஒரு படம், அதுக்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பில்டப்பு. வசந்த் ரவி நடிக்கிறாரு, சத்யராஜ் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காரு, சத்யராஜ் மறுபிறவி எடுத்திருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க. இந்த கதையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கதையும் ஏறக்குறைய ஒரு சாயலில் வந்தது. வெப்பனில் என்ன சொல்ல வராங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை போய் பார்க்குறதுக்கு போவார் ஜெர்மனில். என்ன காரணம், அந்த சமயத்தில் அவர் வந்து ஒரு சீரம் ஒன்று வச்சுருப்பார். அந்த சீரம் வந்து எதிரிகளை வந்து ஈஸியாக அழிச்சிடலாம். அதை வாங்கிறதுக்காக அவருக்கு நெருக்கமான ஆட்களோடு சுபாஷ் சந்திர போஸ் ஜெர்மன் போயிருக்கும் பொழுது அங்கே அந்த சீரமுடைய அந்த தகவல்லாம் கேள்விப்பட்டு இது மனித குலத்துக்கு எதிரானது, இது ஏன் நம்ம வாங்கணும்னு திரும்ப இந்தியாவுக்கு போயிடலான்னு வரும்பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தர் போய் ரகசியமாக ஹிட்லரை மீட் பண்ணி
அந்த சீரத்தை வாங்கிட்டு வந்துடுவார். அவர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுவார். அதை பயன்படுத்தின அவருடைய மகன் வந்து ஒரு சூப்பர் பவர் ஹீரோவாக மாறுகிறார் அப்படின்னு அவர் தான் சத்யராஜ். இது ஒரு உருட்டு கதையாக போயிட்டுருக்கு வந்து. அதாவது இந்த படம் பார்க்கும்பொழுது என்னென்னா, எல்லாருக்கும் காதில் வந்து கனகாமரத்தை வைப்பாங்கன்னா இவங்க காலிஃப்ளவர் தூக்கி வைக்கிறாங்க. ரைட்டு, அஞ்சாமை கதை உங்களுக்கு தெரியும், நீட் பற்றி கதை எடுக்கிறேன்னு சொல்லி அது ட்ராமாவா அது படம் பார்க்குறவங்க துளி கூட ஒட்டல, அதையும் ஓரம் கட்டியாச்சு. இப்போ இந்தியன் படத்துக்குள்ளே வருவோம். உண்மையாகவே இப்படியெல்லாம் படம் எடுத்திங்கன்னா ரீரிலீஸ் படத்துக்குள்ளே தான் மக்கள் வந்து ஆர்வம் காட்டுவாங்க. உண்மையிலே இந்தியன் படத்தை கொண்டாடி திட்டுறாங்க. நீங்கள் வந்து திரைக்கு வெளியேவும் திரைக்கு உள்ளவும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் என்ட்ரிலாம் வந்து அந்த வயசான தாத்தா கேரக்டர்லாம் வரும்பொழுது வேறு லெவலில் கொண்டாடிட்டாங்க. இந்தியன் 2 வரப்போகுது ஜூலை 7ஆம் தேதி. அந்த இந்தியன் 2க்கான ஒரு ட்ரெய்லர் மாதிரி இல்லைன்னா அந்த 2K கிட்ஸு இந்த படத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்தியன் 2 அவங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஒரு திட்டமிட்டு ரிலீஸ் மாதிரி தான் தெரியுது. நல்ல விஷயம் தான், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியன் பார்க்காம இந்தியன் 2 வந்து சில பேருக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் வந்து. அதுதான் மேபி எல்லாரும் பார்த்துருப்பாங்க, இப்போ இருக்கிற பசங்க பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக டிவியில் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்தியன் 2க்கே வந்து ஒன்றும் பெரிய வரவேற்புலாம் இல்லை. 2 சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆச்சு, அது பெரிய அளவில் கனெக்ட் ஆகலை. இப்போ ஏதோ தாத்தா வராருன்ற ஒரு சாங் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஆடியோ லான்ச் பண்ணாங்க, அந்த ஆடியோ லான்ச்சு சிம்பு வரலன்னா அந்த ஆடியோ லான்ச்சு பிசுபிசுத்து போயிருக்குன்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சங்கர் வந்து மிகச்சிறந்த டைரக்டர். கமலஹாசன் வந்து களத்தூர் கண்ணம்மாவிலிருந்து சினிமாவை கரைத்து குடித்த ஒரு நபர். இவங்க 2 பேரும் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இந்தியன் 2க்குள்ளே அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க வச்சுருக்காங்க. இன்றைய சினிமா ஆடியன்ஸ் குறிப்பாக 2K கிட்ஸுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்தியனுக்குள்ளே வருவோம். இந்தியனுக்குள்ளே வரும்போது கமலஹாசனே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் வந்து, சங்கர் வந்து என்னை 2 முறை மீட் பண்ணார். 2 முறையும் அவர் மேல் உள்ள நம்பிக்கையினால் அவர்கிட்ட நான் கதை கேட்காம விட்டேன் அப்படின்னாரு. அந்த 2 முறை இந்தியன் படத்துக்காக மீட் பண்ணல. ஆக்சுவலாக வந்து சங்கருடைய ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், ஜென்டில்மேன் கதையை ரெடி பண்ணிவிட்டு அந்த ஜென்டில்மேன் கதையை உருவானதே எங்கன்னா டி நகரில் இருக்கிற நடேசன் பார்க்கில். இதை வந்து வெங்கடேஷ் சொன்னது வந்து உருவாக்கிட்டு அதை சரத்குமார் விஜயகாந்த் இப்படி ஒவ்வொருத்தராக போயிட்டு சுற்றிட்டு அப்புறம் சரி கமலஹாசன்கிட்ட கேட்டு சொல்லி பார்ப்போன்னா அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடச்சிது. அவர் என்ன பண்ணார், இந்த டைரக்டருடைய உருவம், அந்த முதல் பட இயக்குனர் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டார். வந்து விட்டுட்ட பிறகு இந்த ஜென்டில்மேன் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிட்டு இருக்கு. கமலஹாசன் மவுண்ட் ரோடு வழியாக வந்துட்டு இருக்கும்பொழுது இப்போ தான் நீங்கள் மவுண்ட் ரோடெலாம் பார்த்தீங்கன்னா வினையல் போர்டு இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கட் அவுட் வரைஞ்சி வச்சுருப்பாங்க, 32 அடி 40 அடி 20 அடின்னு. இப்போ வந்து ஒரு கையில் அருவாளோட அர்ஜுன் நின்றுக்கிட்டு இருக்காரு, ஒரு பூநூல் போட்டிருக்கா மாதிரி. அந்த பூநூல் வந்து இடம் மாறி இருக்கும். அப்போ கமலஹாசன் அதை நிறுத்தி ஏதோ விஷயம் இந்த படம் சொல்ல வருது, அந்த கதையை நம்ம முழுசாக கேட்கலன்னு அப்புறம் படம் போய் பார்த்த பிறகு ஒரு திறமையான இயக்குனர் அப்படின்னு சங்கர் சொல்லியிருந்தார். இப்போ 2வது இந்தியன் கதையை வந்து அவர் கமலஹாசன் கிட்ட சொல்லும்பொழுது கமல் என்ன சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி நான் வந்து வேற ஒரு படங்களில் பிஸியாக இருக்கேன், அது மறுபடியும் வந்து ஒரு தோற்றத்தை பார்த்து அவர் அப்படி ஒதுக்கியிருக்காரு. அதன் பிறகு எழுத்தாளர், மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர் தான் கமல்கிட்ட சொல்லி, இந்த டைரக்டர் இந்த பையன் ரொம்ப திறமையான பையன், எதிர்காலத்தில் பெரிய டைரக்டராக வருவார், நீங்கள் கதை கட்டு நடிங்க கமல் அப்படின்னு அவ்வளோ ஒரு எழுத்தாளர் சொன்ன பிறகு, அதுவும் அவர் கமலஹாசனுடைய பின் வீட்டுக்காரர் எல்டாம்ஸ் ரோட்னா அவர் பின்னாடி இருந்தார் வந்து ஓகேன்னு சொல்லி இந்த இந்தியன் ப்ராஜெக்ட் விட்டு உருவாச்சு. இந்தியன் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, எல்லாருக்குமே தெரியும். இந்த இந்தியன் கதை உருவானது வந்து வெங்கடேஷ் ஒரு தடவை நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது வந்து என்னென்னா, அந்த சமயத்தில் சங்கர் கூட வெங்கடேஷ், அப்புறமா வந்து மாதேஷ், காந்தி கிருஷ்ணா, வசந்தபாலன் இருந்தாரான்னு தெரியல, அந்த இதில் இவங்கெல்லாம் இருந்தப்போ பொதுவாக டிஸ்கஷன் அப்படின்னா ஒரு 1 லைன் வச்சு தான் டிஸ்கஷன் ஆரம்பிப்பாங்க. சரி, கதையே இல்லாமல் ஒரு 1 லைன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க வந்து என்னென்னா, ஊர் பூரா லஞ்ச லாவண்யம், எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், குறிப்பாக அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் எதையுமே செய்யறதில்ல, எங்கே போனாலும் கையை நீட்டுறாங்க, அதை தட்டி கேட்குறாரு ஒரு ஹீரோ அப்படின்னா இது உலக சினிமா வரலாற்றில் அறத பழசான ஒரு கதை. இது மாதிரி வந்து லட்சக்கணக்கான படங்கள் வந்துருச்சு அப்படின்னு டிஸ்கஷன் இருந்தப்போ 70 வயசு பெரியவர் அப்படின்னா அவர் மன ரீதியாக உறுதியாக இருந்தாலும் உடல் ரீதியாக அவருக்கு ஒரு தளர்வு இருக்கு இல்லைங்களா, வயது தான் ஒரு காரணம் அப்படின்னும் பொழுது தான் அதில் வந்து வர்மக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவாங்க. வர்மக்கலை வந்து நீங்கள் 93 100 வயது வரைக்கும் ஓரளவுக்கு நடமாட்டம் இருந்தால் எதிரிகளை வந்து ஈஸியாக வீழ்த்தலாம். அந்த வர்மக்கலையை மையமாக வைத்து ஒரு வயதான ஒருத்தர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் இருந்த அவர் வந்து லஞ்ச லாவண்யத்திற்கு எதிராக களமிறங்குகிறார், களை எடுக்கிறார். அதில் வீட்டுக்குள்ளேயே ஒரு கலை இருக்குது, அந்த கலை தான் அவருடைய மகன், அதை பிடுங்கி எறிகிறாரு. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் வருவேன்னு சொல்லிட்டு
போயிடுறாரு வந்து ஹாங்காங்லேயோ அல்லது வந்து தைவான்லேயோ இருந்து ஒரு ஃபோன் பேசுகிற மாதிரியான ஒரு இது இருக்கும், கிளம்பிடுவார். இப்போ இந்தியன் 2 அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கும். எதுக்கு சொல்ல வரோன்னா, இப்படி நீங்கள் கில்லிலேருந்து ஆரம்பித்து இப்போ ஒவ்வொரு ரீரிலீஸாக வந்துட்டு இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்பொழுது இந்த சினிமாவை யார் தான் காப்பாற்றுவாங்க, திரும்பவும் சாதகமாக பாதகமாக அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னது வந்து ஒரு சினிமா தொழிலாளர் வந்து, சார் ஏறக்குறைய இதே மாதிரி ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருந்ததுன்னா 97 பெப்சி படைப்பாளிகளுக்கான ஸ்ட்ரைக் ஒன்று நடந்தது. அந்த ஸ்ட்ரைக்கில் வந்து பல சினிமா தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. சில பேர் தற்கொலைலாம் பண்ணிக்கிட்டாங்க. தொடர்ச்சியாக படப்பிடிப்பு நிறுத்துங்க, என்ன பண்ணுவாங்க, இந்த ஜீவனத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்துட போகுதோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது அப்படின்னாரு. இது உண்மைதான் வந்து. அதனால் வந்து இனி இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து தொடர்ச்சியாக பெரிய ஹீரோக்களுடைய படம் வருது. அந்த படங்கள் காப்பாற்றுமான்னு தெரியல. கருடன் மாதிரியான படங்கள் நிச்சயமாக எதிர்பார்ப்போம். அந்த படங்கள்லாம் வந்ததுன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைச்ச மாதிரி ரீரிலீஸும் வரட்டும் ஒரு பக்கம். அதுவும் தியேட்டருக்காரங்க போடைக்கணும் இல்லைங்களா, ஏன்னா டிக்கெட் கொடுக்குறாங்க, மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க, அப்புறம் வந்து கேன்டீன் வச்சு நடத்துகிறாங்க, அவங்களுக்கு ஒரு வருமானம் வரணும். இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த படமாக இருந்தாலும் நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஆடியன்ஸ் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. கண்டென்ட்டை கொடுங்க. நன்றி.